கூடலூரில் பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வரும் சூழலில் திட்டத்தின் பின்னணி என்ன, பலன்கள் என்ன என்பதை அலசுகிறது இந்த தொகுப்பு. மலைகள், நீர்வீழ்ச்சிகள், குழு காலநிலை என கனவு தேசமாகவே விளங்கி வருகிறது நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கூடலூர் பகுதி. அத்துடன் அதிக மழை பெய்யக்கூடிய சிரப்புஞ்சி என்று அழைக்கப்படும் தேவாலா பகுதியை உள்ளடக்கி அதிக மழை பெய்யக்கூடிய பகுதியாகவும் திகழ்கிறது. ஆண்டுக்கு சராசரியாக 6000 முதல் 7000 மில்லிலிட்டர் வரை இங்கு மழை பெய்கிறது. இந்த அளவானது தமிழகத்தில் பெய்யக்கூடிய ஒட்டுமொத்த மழையை விட 10 மடங்கு அதிகமாம். இந்த கூடலூருக்கு மேற்கே உள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாண்டியாறு பாய்கிறது. கேரள மாநில பகுதியில் புகுந்து கிளை ஆறுகளுடன் இணைந்து இந்த ஆறு புன்னம்புழாவுடன் இணைந்து அரபிக்கடலில் கலக்கிறது. இதனால் தமிழகத்திற்கு பல டிஎம்சி தண்ணீர் கிடைக்காமல் வீணாகிறது. இதனை தவிர்க்க பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் திட்டமிடப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெரிய அணை கட்டுவதற்காக காமராஜர் ஆட்சி காலகட்டத்தில் அதற்காக பரிசீலனை செய்யப்பட்ட நிலையில் அதன் பிறகு 1968ஆம் ஆண்டு அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மு. கருணாநிதி இதற்கான திட்டத்தை தீட்டினார். இந்த திட்டத்தின்படி 14 டிஎம்சி தண்ணீர் சேமிப்பதோடு மின்சாரம் தயாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. நமக்கு தேவையான நீர் தேவைங்கிறது ஒரு 14 டிஎம்சி இந்த ஆறுகள்லேருந்து நமக்கு கிடைக்குது. இது 2 மாநிலங்களும் தமிழ்நாட்டுக்கு 7 டிஎம்சி, அது மாதிரி கேரளாவுக்கு 7 டிஎம்சி அப்படின்னு பகிர்ந்துக்கலாங்கிறது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அதே மாதிரி 260 மெகாவாட் மின்சாரம் இதிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஏற்கனவே ஆரம்ப காலகட்டத்தில் திட்டமிடலில் இருக்குது. அத்துடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் 6 மாவட்டங்களுக்கு தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. கூடலூர் பகுதி அதான் நீலகிரி மாவட்டத்தில் வரும். அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம், அது பக்கத்தில் மாவட்டமாக திருப்பூர், அதே மாதிரி சேலம், நாமக்கல், ஈரோடு என ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு இந்த நீர் தேவை நிச்சயமாக பயன்படும். தற்போது நிலவும் தட்டுப்பாடு நீங்கும். கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு குடிநீர் தாராளமாக கிடைக்கும். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை உரிமைநீர் திட்டமாக மாற்ற முடியும். ஒரத்துப்பாளையம் அணை பாசன பகுதிக்கு உயிர் கொடுக்க முடியும். இத்தனை நன்மைகள் இருந்தும் பல்வேறு காரணங்களால் இத்திட்டம் கனவாக மட்டுமே இருந்து வந்தது. இந்த நிலையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என தற்போதைய அரசு கூறியுள்ளதால் உடனடியாக இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கூறும் சமூக ஆர்வலர்கள் ராட்சத குழாய் சுரங்கங்கள் அமைப்பதன் மூலம் எந்தவித இடர்பாடுகளும் இன்றி இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்கின்றனர். சுரங்கம் ஒரே இடத்துல தான், மற்றபடி எந்த இடத்துல அமைக்க வேண்டியதில்லை. அந்த கூடலூர் வட்டத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல கேரளாவுக்கு செல்லுகின்ற இடத்துக்கு முன்னாடி ஒரு தடுப்பணை கட்டி நீரை தேக்கி அங்கிருந்து ஒரு சிறு குன்று, அந்த குன்றில் ஒரு சுரங்கம் அமைச்சு இந்த பறை விட்டுட்டா அது மோயாத்தில் கவிழ்ந்துடும். அங்கிருந்து தெப்பக்காடு வழியாக தெங்குமராட்டா வழியாக பவானிசாகர் அணைக்கு வந்துடும். குறிப்பாக பந்தலூர், தேவாலா மலைப்பகுதியில் இருந்து வரும் தண்ணீரை சிறு அணைகள் மூலம் ஆங்காங்கே தேக்கி அதனை பல குழாய்கள் மூலம் மண்வயல் பகுதி வழியாக 3 கிலோமீட்டர் தூரத்தில் அதனை மாயாற்றில் இணைக்க முடியும். இத்திட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து பவானி ஆற்றின் ஓரத்தில் உள்ள 70,000 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இயற்கை சோலைகளையும் காடுகளையும் பசுமையாக்கவும் பெரும் உதவியாக இருக்கும். தண்ணீருக்காக அண்டை மாநிலங்களுடன் போராட வேண்டிய சூழல் உள்ள நிலையில் இத்திட்டத்தை பரிசீலித்து செயல்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சுரேஷ் மற்றும் சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.